மத்திய கிழக்கில் கடந்த சில வாரங்களாக நீடித்து வரும் உக்கிரமான போர் சூழல். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள 14 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எனினும் இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவங்கள் இந்த அமைதி எவ்வளவு பலவீனமானது என்பதை உணர்த்துகிறது. போர் நிறுத்த பின்னணி மற்றும் ட்ரம்பினுடைய நிலைப்பாடு. ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது பாரிய தாக்குதல் நடத்தப் போவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்திருந்த காலக்கெடு முடிவடைய இருந்த நிலையில் பாகிஸ்தானின் மத்தியஸ்தால் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. ட்ரம்பினுடைய சமூக வலைதள பதிவு உலக அமைதிக்கான ஒரு பெரிய நாடு என்று இதனை வர்ணித்த ட்ரம்ப் ஈரானின் 10 அம்ச திட்டத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான அடிப்படை என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நிபந்தனை ஈரான் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் முதன்மை நிபந்தனையாகும். ஈரானின் 10 அம்ச அமைதி திட்டம் இந்த தற்காலிக போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் இரு நாடுகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள 10 முக்கியமான கோரிக்கைகள் இப்படி இருக்கிறது. 1. அமெரிக்க தவிர்ப்பு. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல் நடத்தாது என உறுதியளிக்க வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தியில் போக்குவரத்து ஈரானிய ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைப்புடன் நடைபெற வேண்டும். அதே நேரம் அணுசக்தி உரிமை, ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். பொருளாதார தடைகள், ஈரான் மீதான அனைத்து முதன்மை மற்றும் 2ஆம் நிலை பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும். படை விலகல், பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் தரைப்படைகளை வெளியேற்ற வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்கள், ஈரானுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமையின் தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும். இழப்பீடு, போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு முழுமையான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். சொத்துக்கள் விடுவிப்பு, முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் அனைத்தையும் விடுவிக்க வேண்டும். போர் நிறுத்தம், லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்த வேண்டும். சர்வதேச அந்தஸ்து, இந்த ஒப்பந்தம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் கீழ் சட்டபூர்வமானதாக பிணைக்கப்பட வேண்டும். அடுத்தது ஹார்முஸ் ஜலசந்தியும் பொருளாதார தாக்கமும். உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% பங்கு வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி மீதான கட்டுப்பாடு இப்போது ஈரானின் கையில் உள்ளது. பயண கட்டணம், ஜலசந்தியை கடந்து செல்லும் கப்பல்களுக்கு தலா $2 மில்லியன் வரை கட்டணம் வசூலிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த பணத்தை போருக்கு பிந்தைய நாட்டின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் முறியெடுக்கப்படும் அமைதி. லவன் மற்றும் சிரி தீவு வெடிப்புகள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஈரானின் லவான் மற்றும் சிரி ஆகிய தீவுகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்தன. இது ஸ்டீல் அல்லது அமெரிக்காவின் ரகசிய தாக்குதலா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்பதில் இன்னும் தெளிவில்லை. ஈரான் இதனை ஆக்கிரமிப்பு செயல் என்று கருதினாலும் போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் ரத்து செய்யப்படலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் அஞ்சுகிறார்கள். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் அது மத்திய கிழக்கின் பொற்காலத்திற்கு வழிவகுக்கும் என ட்ரம்ப் நம்புகிறார். ஆனால் அமெரிக்காவின் 15 அம்ச நிபந்தனைகளும் ஈரானின் 10 அம்ச திட்டத்திற்கும் இடையே பாரிய இடைவெளி உள்ளது. குறிப்பாக ஈரானின் ஆயுதங்களை களைவது மற்றும் அணுசக்தி திட்டத்தை முடக்குவது போன்ற விடயங்களில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. இந்த 14 நாள் காலக்கெடு உலக பொருளாதாரத்திற்கும் எரிசக்தி சந்தைக்கும் ஒரு சிறிய நிம்மதியை தந்துள்ளது. ஆனால் களத்தில் தொடரும் மர்மமான வெடிப்புகளும் இருதரப்பும் விட்டுக் கொடுக்காத கோரிக்கைகளும் இந்த அமைதி ஒரு தற்காலிக மிருக கண் போன்றது என சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் ஏப்ரல் 8ஆம் தேதி காலை ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையங்களில் நிகழ்ந்த வெடிப்புகள் குறித்து புதிய தகவல்கள் கிடைக்கிறது. லவன் மற்றும் சிரி தீவுகள், ஈரானின் மெக்ர் செய்தி நிறுவனம் லவன் தீவில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திலும் அருகிலுள்ள சிரி தீவிலும் பல வெடிப்புகள் நிகழ்ந்ததை உறுதிப்படுத்தியது. இது வெளிப்புற தாக்குதலா அல்லது போர் நிறுத்தத்திற்கு முந்தைய தாக்குதலின் தொடர்ச்சியா என்பது குறித்து ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வமாக யாரையும் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் இது போன்ற ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்தால் பதிலை வருந்தத்தக்க வகையில் இருக்கும் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஸ்டேலினுடைய முரண்பட்ட நிலைப்பாடு. அமெரிக்காவின் போர் நிறுத்த முடிவை இஸ்ரேல் ஆதரிப்பதாக அறிவித்தாலும் ஒரு முக்கிய நிபந்தனையை விதித்துள்ளது. லெபனானுக்கு விதிவிலக்கு.
பாகிஸ்தான் பிரதமர் ஷோபாஸ் ஷெரீப் போர் நிறுத்தம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளுக்கும் பொருந்தும் என கூறியிருந்தார். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இந்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான போருக்கு பொருந்தாது என தெளிவுபடுத்தியுள்ளார். இது லெபனானின் எல்லையில் பதற்றத்தை தக்க வைத்துள்ளது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி நிரல். ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானில் தொடங்கவுள்ள பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள்: பாதுகாப்பு வழித்தட நெறிமுறை, ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கும் போது எந்தெந்த கப்பல்களை அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதற்கான புதிய விதிமுறைகளை ஈரான் வகுத்துள்ளது. முதலீட்டு நிதியம், போரினால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்ய ஒரு புதிய சர்வதேச முதலீட்டு நிதியத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஈரானின் 10 அம்ச திட்டத்தில் உள்ள முக்கியமான புதிய கோரிக்கை. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மற்றும் அமெரிக்க தரப்பில் ஜேடி வோன்ஸ் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் தலைமை தாங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச பொருளாதார எதிர்வினை, எண்ணெய் விலை சரிவு, 14 நாள் போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளது. போர் அச்சம் தற்காலிகமாக நீங்கியதால் அமெரிக்காவின் S&P 500 போன்ற முக்கிய பங்குச் சந்தைகள் 2.3% வரை உயர்வை கண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்த 15 நாட்களுக்கு நீடிக்கலாம் என்றும், இந்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டால் இது நீண்டகால அமைதி ஒப்பந்தமாக மாற்றப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ஈரானின் எண்ணெய் நிலையங்களில் நிகழும் வெடிப்புகள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை சிதைக்கும் காரணியாக மாறக்கூடும். மத்திய கிழக்கின் தற்போதைய சூழல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ராஜதந்திரம் ஆகியவற்றின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக மாறியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த 14 நாள் போர் நிறுத்தம் ஒருபுறம் மனிதாபிமான அடிப்படையிலும் பொருளாதார ரீதியிலும் பெரும் நிம்மதியை தந்தாலும், மறுபுறம் இது ஒரு மூலோபாய இடைவெளி மட்டுமே என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள 10 அம்ச திட்டம் அந்த நாடு தமது இறையாண்மையையும் பிராந்திய ஆதிக்கத்தையும் எந்த அளவிற்கு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதை காட்டுகிறது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு கட்டண பாதையாக மாற்ற முயல்வது பல தசாப்தங்களாக நிலவி வரும் சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாகும். அதே வேளையில் அமெரிக்கா தனது படைகளை முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கை தற்போதைய சூழலில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நலன்களுக்கு உடன்பாடானதாக இருக்காது. அமைதிக்குள்ள முட்டுக்கட்டைகள், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் லவன் மற்றும் சிரி தீவுகளில் நிகழ்ந்த மர்ம வெடிப்புகள், இருதரப்பிலும் உள்ள போர் ஆதரவு சக்திகள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை சிதைக்க முயலுகின்றனவா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இஸ்ரேலின் நிலைப்பாடு மற்றும் லெபனான் நிலை பதற்றங்களை இந்த ஒப்பந்தத்தின் ஆயுளை தீர்மானிக்க முக்கிய காரணியாக இருக்கும். இஸ்லாமாபாத்தில் தொடங்கியுள்ள இந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வெற்றி பெற வேண்டுமானால் அது வரும் தற்காலிக போர் நிறுத்தமாக இல்லாமல் இரு தரப்பின் கௌரவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் ஒரு நீண்டகால கட்டமைப்பு ஒப்பந்தமாக மாற வேண்டும். அமெரிக்காவின் பொருளாதார வலிமையும் ஈரானின் புவிசார் அரசியல் முக்கியத்துவமும் ஒன்றிணையும் புள்ளியில் மட்டுமே நிலையான அமைதி சாத்தியப்படும். இறுதியாக இந்த 14 நாட்கள் உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்க உள்ளது. வலிமையின் மூலமாக அமைதி என்ற ட்ரம்பினுடைய கொள்கையும் எதிர்ப்பு மற்றும் இறையாண்மை போன்ற ஈரானின் நிலைப்பாடும் சமரசத்துக்கு வருமா அல்லது மீண்டும் ஒரு பெரும் போர் மோகத்தை உருவாக்குமா என்பதை இஸ்லாமாபாத் மீசையில் எடுக்கப்படும் முடிவுகளை தீர்மானிக்கும். உலகம் இப்போது ஒரு மெல்லிய நூலிழையில் அமைதியை தேடி பயணிக்கிறது. அந்த நூலிழை அறுபடாமல் காப்பதை சர்வதேச சமூகத்தின் இப்போதைய மிகப்பெரிய பொறுப்பாகும்.